பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நெருக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? என்னுடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுக்கிறேன், ஆனாலும் அதற்கு பதில் வரவில்லையே என்று ஒரு துக்கத்தோடு பாரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஏற்ற வேளையில் உங்களுக்கு பதிலை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 121 இவ்வாறாக சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் செவி கொடுக்கிற கர்த்தர். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, தொழிலுக்காக, என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பங்கள் வைக்கிறீர்களோ அந்த விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. அவனை துரத்தி கொண்டே போனார்கள் சத்துருக்கள். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய நெருக்கத்திலெல்லாம் அவன் கேட்ட பொழுதெல்லாம், அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்த பொழுதெல்லாம், கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம் அவனுடைய காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரேயானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், நெருக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் இருக்கிறதல்லவோ, கடன் பாரத்தினால் ஒரு நெருக்கம், வியாதியினால் ஒரு நெருக்கம், போராட்டத்தினால் ஒரு நெருக்கம், பிரச்சனைகளினால் ஒரு நெருக்கம், பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையினால் ஒரு நெருக்கம், இப்படி குடும்பங்களை சூழ்ந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய சத்துருவின் கிரியைகள் எப்பொழுது முறியடிக்கப்படும் என்று நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் ஜீவன் தப்ப பண்ணி இருக்கிறேன், உங்களுடைய நெருக்கத்தில் இருந்து நான் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறேன், உங்களுடைய விண்ணப்பங்கள் என் சமூகத்தில் வந்தாயிற்று என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் உங்கள் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு நெருக்கம் வந்தது. பார்வோன் அந்த ஜனங்களை நெருக்கப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான், ஆளோட்டிகளை வைத்து துன்பப்படுத்தினான். எப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தார்களோ, ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி அந்த ஜனம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் மனம் இறங்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், வேலை விஷயத்தில் ஒரு நெருக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம், உங்கள் தொழிலில் ஒரு நெருக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம், சத்துருக்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். எப்பொழுது எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் வெளியே கொண்டு வருவதற்கு சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். பயப்படாதே மகளே, பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் நான் உனக்கு விடுதலை தருவேன். நான் உன்னுடைய வாழ்வை துளிர்க்க பண்ண போகிறேன். செழுமையான இடத்துல நிற்கக்கூடிய நற்கதிர்கள் கொழுமையும் செழுமையுமாய் காய்த்து தொங்குவது போல உன்னுடைய வாழ்க்கை செழுமையும் கொழுமையுமாய் அது பூ பூத்து காய்க்கும் வாதுமை பழங்களை கொடுக்கும் என்று ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை பார்த்தவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் செவி கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறதால நீங்கள் என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருங்கள். மனிதன் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டான், உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், உன்னுடைய புருஷன் உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டான், சொந்த பந்தங்கள் செவி கொடுக்க மாட்டார்கள், உற்றார் உறவினர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். கர்த்தராகிய நான் உன் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். நீ எப்பேற்பட்ட வார்த்தையை என் சமூகத்தில் வைத்தாலும் அந்த வார்த்தைக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய கர்த்தர் இன்றைக்கு உன் குடும்பத்தில் நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சியோடு, ஆண்டவரே என் வார்த்தைக்கு
வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய தகப்பன், என் நெருக்கத்தில் செவி கொடுக்கக்கூடிய தகப்பன் என் மத்தியில் இருக்கிறார் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு விருப்பத்தோடு தெய்வ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பங்களுக்கும் ஆண்டவர் நான் விடுதலை கொடுப்பேன் என்று ஆணித்தரமாய் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் இந்த ஜனங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக நெருக்கங்கள் வாழ்வில் வந்தது உண்டு ஆண்டவரே. ஆனாலும் அந்த நெருக்கத்தில் இருந்து ஒரு பரிபூரண விடுதலையை தேவன் கொடுத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் எதிரிடையாய் நின்று பேசி கொண்டிருக்கும் போது, அநேகர் குற்றப்படுத்தி கொண்டிருக்கும் போது, அநேகர் அவமானப்படுத்தி கொண்டிருக்கும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது அந்த நெருக்கங்கள், அந்த வியாகுலங்கள், அந்த பாடுகள் என்னை விட்டு அகல வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் அந்த காரியத்தை பொறுப்படுத்த அந்த குடும்பங்களுக்கு தேவ தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தையின்படி என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்ற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கத்திலேயும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அதற்குண்டான விசாலத்தை, அதற்குண்டான பதிலை தேவன் கொடுத்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.